இறைமக்களே, ஆனந்தம் பொங்கும் இந்த அருள் திருநாளில் இறைவன் அன்பின் சாயலில் நாம் அனைவரும் ஒன்றாய் கூடுகின்றோம். திருச்சபை என்னும் தாய்மடியில் பங்கு குடும்பத்தின் பாச அரவணைப்பில் எம் செல்ல குழந்தைகள் இன்று தம் இதய வாசல்களை திறந்து வைத்து அன்பு இயேசுவை வரவேற்க காத்திருக்கின்றனர். இது ஒரு அற்புதத்தின் நாள். விண்ணகம் பூமியை அணைக்கும் புனித நேரம். இறையருள் மலை போல் பொழியும் ஆசீர்வாதத்தின் இனிய தருணம். பரிசுத்த ஆவியின் ஒளியினாலும் அவரது அருள் கனிகளினாலும் இக்குழந்தைகள் நிரம்பி வழிய விசுவாசத்தில் வேரூன்றி அன்பிலும் பரிசுத்தத்திலும் வளர இயேசு தாமே நம் குழந்தைகளை வழிநடத்துகின்றார். இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகின்றேன் என்ற ஆண்டவரின் அருள் வாக்கு போல் இன்று இக்குழந்தைகளின் வாழ்வில் புதிய நம்பிக்கை மலர்கிறது, புதிய மகிழ்ச்சி உதயமாகிறது, புதிய வாழ்வு பிறக்கிறது. இன்று இவர்களின் இதயங்கள் இறைவன் தங்கும் உயிருள்ள ஆலயங்களாயும் அழகாய் கட்டியெழுப்பப்படுகின்றன. ஆகையால் முதல் நற்கருணை பெறவிருக்கும் என் அன்பு குழந்தைகளையும் அவர்களை விசுவாசத்தில் வளர்த்த அன்பு பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் உறவினர்களையும் இந்நாளை இறையருளால் அலங்கரிக்கும் அருட்தந்தையர்களையும் மற்றும் அருட்சகோதரர்களையும் அருட்சகோதரிகளையும் பங்கு மக்களையும் இதயம் கனிந்த அன்போடு வரவேற்கின்றோம். மலர் மனம் வீச எம் அன்பு குழந்தைகளையும் குருக்களையும் வரவேற்று இறைமக்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குளமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை இதம் கண்டிட வாந்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குளமாய் இணைந்து வாருங்கள். அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் போதுங்கிட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குளமாய் இணைந்து வாருங்கள். உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டேன் நான். உயிர் தந்த உறவினிலே கலந்து மகிழ்வேன் நான்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாள் திருச்சபைக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருச்சபை பிறந்த ஒரு நாள். இன்றைய நாளில் பெந்தகோஸ்து பெருவிழா, தூய ஆவியார் பெருவிழா என்று கொண்டாடக்கூடிய இன்றைய நாளில் தாயாம் திரு அவை பிறந்திருக்கின்றது என்கின்ற மகிழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம். இறைமகன் இயேசு நமக்காக இந்த உலகில் பிறந்து இறந்து அவர் உயிர்த்தெழுந்து இத்தனை நாட்களாக நம்மிடையே வலம் வந்து கொண்டு இருந்தார். அந்த இறைவன் விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார். ஆனால் அவர் செல்லும் பொழுது நமக்கு தூய ஆவியாம் துணையாளரை நமக்கு துணையாக அவர் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த தூய ஆவியாருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். பிள்ளைகள், இன்றைய நாளில் இந்த இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை பெற இருக்கின்றார்கள். தங்களையே தயாரித்திருக்கின்றார்கள். இந்த தூய ஆவியாரை பற்றியும் அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். தூய ஆவியாருடைய கனிகள் கொடைகள் அனைத்தையும் அறிந்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு இவர்கள் உள்ளத்தில் வரும்பொழுது இவர்களுக்கு தேவையான அந்த தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் நிறைவாய் இந்த பிள்ளைகளுக்கு எந்நாளும் கொடுக்க நாம் இவர்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். அந்த தூய ஆவியாரின் கனிகளான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, நற்நயம் என்று பலவிதமான இந்த தூய ஆவியாருடைய கனிகளும் கொடைகளும் இந்த பிள்ளைகளுக்கு எந்நாளும் நிறைந்திருக்க நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்களது உள்ளத்தில் அந்த தூய ஆவியார் என்றும் குடியிருந்து இவர்களை நல்வழியில் நடத்தவும், அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாளில் இந்த பிள்ளைகள் இயேசுவை போல வாழவும் இந்த பிள்ளைகளுக்காக இன்று நாம் ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் அந்த இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை ஏற்று இயேசுவாக மாற அவர்களை வாழ்த்தி இந்த திருப்பலியில் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளில் தூய ஆவியாம் துணையாளர் நம்மிடையே இருக்கவும், நமது குடும்பங்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கவும், நமது குடும்பங்களை அன்பிலும் ஒற்றுமையிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் அவர் நம்மை இயக்க வேண்டும் என்றும் தூய ஆவியாரின் துணையை கேட்டு இன்றைய நாளில் அவரது ஆசீர்வாதத்தை கேட்டு இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது திளைக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடவுமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உணர்வுளாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றின் மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய அந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயுடன் தாக்கல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
வளர கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைமக்களே, இன்று நாம் கேட்க இருக்கின்ற தொடக்க நூல் வாசகத்தில் உன்னத இறைவனின் குருவாகிய மெல்கிசதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த நிகழ்வு பின்னாளில் இயேசு கிறிஸ்து திருவிருந்தில் தம்மையே அப்பமாக அருளப்போகும் அருள் இரகசியத்தை முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறது. இவ்வாசகத்தை திறந்து இதயத்தோடு கவனமாய் கேட்போம். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 14 இறைவார்த்தைகள் 18 முதல் 20 வரை. அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் இரட்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி,
விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்து உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்போது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆரம்பகால திருச்சபையின் வாழ்வு எவ்வாறு இருந்தது என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருத்தூதர்களின் போதனையில் நிலைத்திருந்தது. அப்பப்பிடுவதிலும் ஜபத்திலும் சகோதரரின் அன்பிலும் ஒன்றுபட்டிருந்த விசுவாசிகளின் வாழ்க்கையை இறைவனின் அருளை வெளிப்படுத்தியது. அன்பும் பிரிவும் நிறைந்த அந்த முதல் கிறிஸ்தவ சமூகத்தை போல நாமும் இறைவனின் ஒன்றுபட்டு வாழ அழைக்கப்படுகிறோம். இப்போது திருத்தூத பணிகள் நூலில் இருந்து இறைவார்த்தையை கவனமுடன் கேட்போம். அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 2. இறைவார்த்தைகள் 42 முதல் 47 முடிய. அந்நாள்களில் சகோதரர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஆண்டவரின் அருள்வாழ்க்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நாளே, இதையே அறவது உண்டால் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1:9 இறைவசனங்கள் 11 - 17 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணமாக்கினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவர்களுடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தனர். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லோரும் சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவிலும் அன்னை மரியிலும் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இன்று நாம் 3 முத்தான பெருவிழாக்களை கொண்டாடுகின்றோம். ஒன்று தூய ஆவியின் பெருவிழா, இரண்டாவது
திருச்சபை உருவான பிறந்த நாள் என்று சொல்லுவோம், உருவான விழா. மூன்றாவது, நமது பங்கிலே நமது பங்கு மாணவ செல்வங்கள் என்று ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தத்தை முதல் விருந்தாக வாங்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த முத்தான 3 விழா நாளிலே நம் அனைவரும் இணைந்து கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட். நேற்று தினத்தில் 2 அருட்தந்தையர்கள் நமது மாணவ செல்வங்களுக்கு பாவ சங்கீதனை கேட்டாங்க. 2 பேருமே ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதில் குறிப்பாக அருட்தந்தை அந்தோணிதாஸ் கிறிஸ்துராஜ் இருவரும் கேட்டாங்க. தந்தை அந்தோணிதாஸ் சொன்னார், இவங்க பாவம் சங்கீதத்தை பண்ணுறதை பார்த்தா என்னமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்க, அவ்வளோ அனுபவத்தோடு சொல்கிறானுங்க. அப்படி என்ன சொன்னான்னு தெரியல, ஆனால் ரொம்ப பெருமைப்பட்டார். நல்லா அழகாக சொல்கிறாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நேற்று அவர் பெருமைப்பட்டு சொன்னார். பாவ சங்கீதம் கேட்ட அந்த 2 தந்தையர்களுக்கும் உங்கள் சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வோம். அந்த அளவுக்கு அருட்சகோதரி அவர்கள் ஜூலி அவர்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறது. ஆனாலும் விட மாட்டேன். பாவ சங்கீதம் கேட்டால் மட்டும் போதுமா? பங்கு சாமியார் கேட்டார், நாளைக்கு 2-3 கேள்வி நல்லா ஹெவியாக கேளியா அப்படின்னார். அதெல்லாம் மாப்பிள்ளைங்களை பொண்ணுங்களை எல்லாம் இப்போ கேள்வி கேட்க போகிறோம் அவருடைய சார்பாக. சரியா? பதில் சொல்ல தயாராக இருக்கிறீங்களா? பாவ சங்கீதம் நல்லா பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் மார்க் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 2 பேருமே. ஆனால் கேள்விகள் உள்ள நிறையா இருக்குது. அந்த கேள்வியில் கேட்டால் தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சரிங்களா? 6 நாட்களும் கடவுள் என்ன செஞ்சார்? அனைத்தையும் படைத்தார். அப்படி தானே? 7ஆவது நாள் என்ன செஞ்சார்? கடவுள் ஓய்வு எடுத்தார். அப்பொழுது படைத்து விட்டு படைப்புகளை பார்த்து கடவுள் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் நல்லது என கண்டார். இப்போ நான் கண்ட போகிறேன், நான் பார்க்க போகிறேன் எப்படி நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 6 நாள் திங்கக்கிழமையில் ஆரம்பித்தோம், சனிக்கிழமை வரைக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. இந்த 6 நாள் எப்படி படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு இங்கே இருக்கிற குருக்கள், இங்கே இருக்கின்ற இறை மக்கள் எல்லோரும் கண்கூட பார்க்க போகிறோம், காதால் கேட்க போகிறோம். ஆர் யூ ரெடி? கேள்வி கேட்கலாமா? பெண் பிள்ளைங்க தான் எப்பவுமே உஷார தட்டும் தலையாட்டுறாங்க. இவனை பாருங்க அப்படியே நிற்கிறானுங்க மாப்பிள்ளைங்க. சரி, பார்த்துக்கலாம். முதல்ல எங்கே தான் ஆரம்பிக்கலாம்? பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்? 10th எல்லாமே 12th எல்லாமே ஃபஸ்ட்டு மார்க்கு கேர்ள்ஸு தான். நம்ம பசங்க என்ன பண்ணுறான்னு தெரியல. சரி, இங்கேருந்து ஆரம்பிப்போம். சரியா? ஓகே. வினோத் மக எழுந்துரு. அவர் மைக் கொடுங்க. அழகாக இருக்காங்க பாருங்களேன், க்யூட்டாக ஏஞ்சல் போல் எல்லாருமே. சூப்பர், குட். மைக் ஆன் பண்ணி கொடுங்க பார்க்கும். கேள்வி கேட்கட்டுமா? சரி, எந்த கேள்வி கேட்கலாமா? குறிப்பிட்டிருந்தோம், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கிடையாது, சிலபஸ் எல்லாம் கிடையாது. ஓகே. நற்கருணை ஆவது என்ன, இல்லை நற்கருணை என்றால் என்ன? சத்தமாக சொல்லுங்க, மைக் கிச்சு மக்கள் எல்லாம் கேட்கணும். அப்பரச வடிவங்களுள் இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கியிருக்கின்ற அடையாளமே நற்கருணை. சூப்பர், ஜோராக கை தட்டுங்க. அருமையாக இருக்குது கேட்பதற்கு. புதிய பாடுங்கள். நான் உட்காரு, மைக்கு விட அண்ணன்ட்டேன். அடுத்து யூ பேக். மரியாவா பிரியாவா? ஸ்டாண்ட். கொடு, மைக் கொடு. ஓகே. கடவுளுடைய லட்சணங்கள் பண்புகள் எத்தனை? கடவுள் தாமாகவே இருக்கிறார். அத்தாடி, எத்தனைன்னு கேட்டேன். 6. 6 சொல்லு பார்க்கும். கடவுள் தாமாகவே இருக்கிறார், தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், எல்லாவற்றைக்கும் அனைத்திற்கும் மேலாக ஊற்றாய் இருக்கிறார், எங்கும் நிறைந்து இருக்கிறார், எல்லாவற்றைக்கும் முதல் காரணமாய் இருக்கிறார், உடலும் உருவமும் இருக்கிறார். சூப்பர், ஜோரா கை தட்டுங்க. அருமை. மைக் கொடுத்துரு. ஓகே. யூ இந்த ஃபஸ்ட்டு பனையபுரம் பனைமரம் போல இருக்கிறா பாருங்க. சூப்பர். எத்தனை கட்டளைகள் இருக்கிறது? 10 கட்டளை. 10 கட்டளைகள். நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நேரம் பத்தாது. சரியா? அந்த 10 கட்டளை யார் கொடுத்தா? கடவுள் யாரிடம் கொடுத்தாரு? சூப்பர், ஜோரா கை தட்டுங்க. அவ்வளோதான், பேசிக் தெரிஞ்சால் போதும். மைக் கொடுங்க, இந்த பக்கம் வாங்க. உட்கார். மாப்பிள்ளைங்க பார்க்குறானுங்க. சாமி, ஏதாவது சின்னதாக, ரொம்ப சின்னதாக கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறான் நம்ம சேவியர். எழுந்துடுறா, எழுந்துரு, சூப்பர், நல்ல பிள்ளை, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிறான். அந்தோனியார் மொட்டை அடிச்சிருக்கலாம். அருமையான பூ, கேரளாவில் அப்படி தான் வைப்பாங்க, அப்படி தானே? சரி, ஓகே, நீ சொல்லு 10 கட்டளையா, டக்கு டக்குன்னு வேகமாக. நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் இருத்தல் உனக்கு ஆகாது. சூப்பர், வரும் ஒரு ஃப்ளோவில் வரும். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. உன் ஓய்வு நாளை புனிதமாக பயன்படுத்து. வெரி குட், மாற்றி சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தந்தையும் தாயும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருடைய பொருளை கவர்ந்திராதே. வெரி குட், ஜோரா கை தட்டுங்க. பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், அவர் ஃப்ளோ போயிட்டு இருப்பார் விறுவிறுன்னு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சூப்பர். அப்படி பணைய பாருங்க, பேக் எழுந்துரு. மங்கள வார்த்தை சொல்லு பார்க்கும். மங்கள வார்த்தை ஜபம். சூப்பர். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திரை சிங்கனியாகிய இயேசு மாசிக்க பெற்றவரே. சூப்பர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் வேண்டிக் கொள்ளுமா. ஜோரா கை தட்டு, அருமை, அவ்வளோதான். சரி, மேபி அந்த ஹேண்ட்ஸம் பாய் கருப்பு எழுந்துரு, அவர்கிட்ட கொடுங்க. மனத்துயர் மன்றாட் சொல்லுங்க பார்க்கும். பாவசங்கம் பண்ணீங்கல்ல, இந்த 2 பேர் சாட்சி, சூப்பராக பண்ணீங்களாம். எங்கள் மனத்துயர் மன்றாட் சொல்லுங்க பார்க்கும் விறுவிறுன்னு. சூப்பர். மேலாக அன்பு உரியவர் நீரே, என் பாவங்களில் உமது அன்பை புறக்கணித்தக்காகவும் நன்மை செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்தி உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்று பாவத்திற்கு எதிரான சூழ்நிலையில் விட்டு விலக. சூப்பர், ஜோரா கை தட்டுங்க. போதும், அவ்வளோ உட்காரு. வெரி குட், போதும். அவங்கள நான் பார்த்தேன்னா சொல்ல மாட்டானுங்க, பார்க்கலாம் சொல்கிறானுங்க. ஐ கான்டாக்ட் பிரச்சனை பழகுது. ஓகே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் வாங்கியிருக்கின்ற அன்பு பிள்ளைகளை வாழ்த்து வண்ணமாக ஜோரா கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். இன்று நாளையிலே இந்த திருப்பலின் வழியாக தூயாவின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட வேண்டுமா, அபிஷேகம் செய்யப்பட வேண்டுமா, இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவங்களெல்லாம் கேள்வி கேட்டுட்டேன். உங்களை கேள்வி கேடாமல் விட்டுட்டுனா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சின்ன சாமியார் வந்தார், அவர் மட்டும் கேள்வி கேட்டு போயிட்டார், எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கல, வாரம் கேட்பார். கேட்கட்டுமா? என்ன கேள்வி? வரிமலை அக்கா தலையாட்டுறாங்க, கேளுங்க நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்றாங்க. முதல் கேள்வி உங்களை பார்த்து, இந்த உலகத்திலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு பெண்மணி யார்? இல்லை இருந்த பெண்மணி யார்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த சந்தோஷமாக இருந்த ஒரு பெண்மணி யார்? சொல்ல மாட்டீங்களே, உங்கள் பேர் கூட சொல்ல மாட்டீங்களே. சரி, குழு கொடுக்குறேன். கடவுள் அவங்கள தான் முத படித்தார். யார்? ஆதாமா. மனைவின்ட்டுக்கிற நீங்கள் என்ன பெண்மணின்ட்டுக்கிற ஆம்பளை சொல்லிட்டுக்கிறீங்க. ஏவாள். வெரி குட், அப்படி தான் சொல்லணும். ஏவாளை படைச்சார். சரியா? அவங்க தான் சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க எப்பொழுதும். சரி, அந்த சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கும் காரணம் என்ன? ஏன் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, ஏன் மகிழ்ச்சியாக இருந்தாங்க? சொல்லுங்கள் பார்க்கும் பெரியவங்களாம். ஏனென்றால் இறைவன் அவர்களை படைத்தார். அக்காவுக்கு வாழ்த்துக்கள். சரி, வேற என்ன? ஏன் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க? வெரி சிம்பிள் பதிலுங்க. ரொம்ப தியாலஜிலாம் இறையெல்லாம் படிக்க தேவையில்லை. ஏனென்றால் அந்த அம்மாவுக்கு மாமியார் கிடையாது. அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க ஏக்கா. அந்த அம்மாவுக்கு மாமியார் கிடையாது, சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோதான், பீஸ் ஆயிடுச்சு. ஒரு குட்டி பையனை பார்த்து கேட்டேன், டேய் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், மகிழ்ச்சியான நாள் எது அப்படின்னேன். அவன் அழகாக பதிலுன்னு சொன்னான், ஃபாதர் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷமான ஒரு நாள்னா என் ஆண்டவர் என்னை தேடி வந்த அந்த புதுநன்மை வாங்கிய நாள். நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி? என் ஆண்டவர் என்னை தேடி வந்த, உடலோடும் இரத்தத்தோடும் என்னை தேடி வந்த அந்த புதுநன்மை வாங்கிய நாள் நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். நற்கருணை. தொன்போஸ்கோ, புனித தொன்போஸ்கோ சின்ன பையனாக இருக்கும் பொழுது அடிக்கடி கோயிலுக்கு வருவார், நன்மை வாங்குவார், ஆல்டர் பாய்ஸாக இருப்பார், ஆல்டர் சர்வீஸ்லாம் பண்ணுவார். கோயிலுக்குள்ள அவற்றை வம்பு எடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் வேணும்னே கோயிலுக்குள்ள வம்பு இருக்கிறார். எப்படி? டேய் தென்போஸ்கோ, தினந்தோறும் கோயிலுக்கு வர, பூசை நன்மை வாங்குற, விளையாடுற, வீட்டுக்கு போகிற, திடீர்னு ஏசு அப்போ முன்னாடி வந்துட்டார்னா நீ என்ன பண்ணுவ? கேட்ட கேள்வி பாரு. கோயில் பிள்ளை கேட்குறாரு, குட்டி பையன் தொன்போஸ்கோ பார்த்து, திடீர்னு ஏசு அப்போ முன்னாடி வந்து என்ன பண்ணுவ? அவன் சொல்கிறாரு, புனிதர்
வரட்டும், வந்தால் எனக்கு என்ன, அவர் வேலையை அவர் பார்க்க போகிறாரு, என் வேலையை நான் பார்க்க போகிறேன், விளையாடிட்டு இருக்க. டேய், ஒரு மரியாதை இல்லையாடா, பயம் இல்லையாடா, ஏசப்ப வராரா, ஏன் நான் பயப்படணும்? பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அவர் தினந்தோறும் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அப்ப வடிவிலே என்னை தினந்தோறும் என் உள்ளத்தை தேடி வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் பயப்பட வேண்டும் என்று அன்பு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் தேடி வர போறார், உள்ளத்தை தேடி வர போறார். மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷம் அடையணும். தொன் போஸ்கோ போல நற்கருணை நம்முடைய தீமைகளை சுட்டரிக்கின்ற உயிர் மூச்சு அப்படின்னு வாலண்டைன் என்ற ஒரு இறையில் வல்லுனர் சொல்றார். நற்கருணை நமது உள்ளத்தில் இருக்கின்ற தீமைகளை சுட்டெரிக்கின்ற உயிர் மூச்சு, தீ நெருப்பு அப்படின்றார். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆண்டவர் வராருன்னா உங்களுக்குள்ள இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் அதை சுட்டெரிக்க போகுது. தந்தை பியோட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இந்த உலகம் சூரியன் சந்திரன் இல்லாமல் கூட இயங்கும், ஆனால் நற்கருணை இல்லாமல் இயங்கவே இயங்காது. தந்தை பிய சொன்ன வார்த்தை. அவரோட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு மட்டும் 5 காயங்கள் வருது, எங்களுக்கே வரல, நாங்கள் தினந்தோறும் நன்மை வாங்குறோமே, எங்களுக்கே வரல. அப்பொழுது தந்தை சொல்வார், ஏனென்றால் உங்கள் உள்ளமானது சாக்கடையாக இருக்கிறது, ஆகவே நற்கருணை வாங்கினாலும் அது உங்களுக்கு அற்புதத்தை தராது, அதிசயத்தை தராது. அவர் சொன்ன வார்த்தை. முன்னாள் திருத்தந்தை, இப்பொழுது புனிதர் என்று அழைக்கப்படுகின்ற 2ஆம் ஜான் பால் ஒரு நாளைக்கு 60 தடவை நற்கருணை ஆராதனைக்கு போயிட்டு வருவாராம். எத்தனை தடவை? 60 தடவை. நம்மளால் ஒரு தடவை வர முடியல. அதுக்கே பங்கு சாமியாருங்க வாங்க வாங்கன்றது வெள்ளிக்கிழமை பாருங்க, அமலாசிரமத்தில் காத்து ஓடிட்டு இருக்கும். ஆராதனையில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனிதர் ஒரு நாளைக்கு 60 தடவை வந்து ஆராதனை செஞ்சுக்கிட்டு போவாராம். அன்னை தெரசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நாள் முழுவதும் டயர்டாகாமல் உழைக்கிறீங்களே, எங்கிருந்து வந்து சக்தி, இந்த பலன் எங்கே வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தாய் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னாங்க, என்னுடைய நற்கருணை ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்றார், நான் உண்கின்ற அந்த நற்கருணை எனக்கு சக்தியை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது என்று அன்னை சொன்னதாக வரலாறு கூறுகிறது. பார்த்தீர்களா? புனிதர்கள், அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நற்கருணை பற்றி? இந்த ஆண்டு அசிசியார் ஆண்டாக கொண்டாடுறோம். பிரான்சிஸ்கு அசிசியார் அருமையான ஒரு புனிதர். வரலாறு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, பிரசங்கத்தெல்லாம் வைக்கிறாங்க அங்கே இங்கேம்மா. அவருடைய பாதுகாவல் தாங்கியிருக்கின்ற கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களை பரிபூர பலன் எழுதி போட்டிருக்காரு பாருங்க. இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை, பரிபூர பலன் கிடைக்கிறது. அவர் சொல்றாரு, வானதூதரும் ஒரு குருவானவர் என் முன்னாடி வந்தாங்கன்னா யாரை நான் வணங்கி நிற்பேன்? குருவானவர் வணங்கி நிற்பேன். ஏனென்றால் அவர்தான் ஆண்டவருடைய உடல் ரத்தத்தையும் தாங்கி மக்களுக்கு கொடுக்கின்றார். அந்த குருவானவரை நான் வணங்குவேன், வானதூதரை அல்ல. இந்த உட்கார்ந்திருக்கிறீங்க திருத்தலம் அந்தோணியார், அவர் என்ன செஞ்சாரு? நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா விவாதம் ஏற்பட்டது. இருக்கிறார் என்று ப்ரூவ் பண்ணாரு. கோவேரி கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோணியா. பார்த்தீங்களா? வாயிலா ஜீவன், 5 அறிவு படைத்த ஜீவன் நற்கருணையில இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அங்கே மண்டியிட்டது, முழங்கால் படியிட்டது. எவ்வளோ சக்தி பார்த்தீங்க நற்கருணை ஆண்டவர். இந்த நற்கருணை ஆண்டவரைத்தான் இன்னும் சற்று நேரத்தில் உணவாக பானமாக பருக இருக்கிறார்கள், வாங்க இருக்கிறார்கள் நமது அன்பு பிள்ளைகள். உங்களுக்கு மட்டும் கடைசியா, இந்த நற்கருணை வாங்குவதால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கிறது? புதுநன்மை பெற இருக்கின்ற அன்பு பிள்ளைகள் செவி கொடுத்து கேளுங்க. நற்கருணை வாங்குவதால் உங்களுக்கு என்ன நடக்கிறது? நீங்கள் இயேசுவோடு இணைக்கப்படுகிறீர்கள். யாரோடு? சத்தமா சொல்ல, கேட்கல. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் பாருங்க, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருக்கிறார், நானும், சத்தமா சொல்லுங்க, அவரோடு இணைந்திருக்கிறேன். அருமையான வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை. முதல் பாடம் உங்களுக்கு. நீங்க யாரோடு இணைகிறீங்க? உங்களோட யார் இணைகிறா? இயேசு. எப்பொழுது? இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும்
உண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் இயேசுவோடு இணைகிறீர்கள், அவர் உங்களோடு இணைகின்றார். இப்போ உங்க கூட யார் இருக்க போறா? அவ்வளோதான் முதல் பாடம். இரண்டாவது மிக முக்கியமானது, இந்த நற்கருணை வழியாக நீங்கள் மறு கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள், இயேசுவாக மாறுகிறீர்கள். கலாத்தியர் மடல் 2ஆம் அதிகாரம் 21 என்னில் வாழ்வது நான் அல்ல, மாறாக கிறிஸ்துவே வாழ்கிறார். இனிமேல் யார் உங்களை உள்ளத்தில் வாழ போறா? சத்தமா சொல்லு. இயேசு ஆண்டவர் வாழ போறாரு. நீங்க கிறிஸ்துவாக மாற போறீங்க, பிரதிபலிக்க போறீங்க. இனிமேல் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசுப்புல அழகா போகுது பாரு அப்படின்னு சொல்லணும். தரதல போகுது பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி வாய்த்த திட்டுது பாரு இதெல்லாம் நன்மை அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசுடைய பிள்ளை, இயேசுவின் சீடர், இயேசுவின் சீடத்தி போறா பாருங்க அழகா அப்படி சொல்லணும் பக்தியா. அதுதான் இயேசுவாக மாறுவது. கீழ்ப்படியணும், அன்பு செய்யணும், அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், கோவிலுக்கு வரணும், செல்ல நோண்டிட்டு இருக்கக்கூடாது, மூழ்கி போயிடக்கூடாது. அப்படின்னு நீங்கள் இயேசு பிள்ளை மாறல, சாத்தான் பிள்ளையாக தான் இருக்கிறீங்க. கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். பவுலடிகார் சொல்ற 2 கலாத்தியர் 20 நீங்கள் மறு கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். 2வது ஆசீர்வாதம். 3வது, நீங்கள் இந்த நற்கருணை வாங்குவதன் மூலமாக நீங்கள் எந்தெந்த குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், உங்களுக்கு யார் யார் அப்பா அம்மா இருக்கலாம், அதை பற்றி கிடையாது. நீங்கள் இந்த அப்பத்தை பருகும் போதெல்லாம் ஒரே உடலாக மாறுகிறீர்கள். 1 கொரிந்தியர் 10:17. இந்த அப்பத்தை வாங்கும் பொழுதெல்லாம் நீங்களாம் யாரு? ஒரே குடும்பம், ஒரே உடல், தூயாவின் உடல், இயேசுவோட உடலாக மாறுகிறீர்கள். முதல் ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் இயேசுவோடு இணைகிறீர்கள், இயேசு உங்களோடு இணைகிறார். மனசுல பதியணும், பெரிய பாடம். 2வது என்ன? மறந்துட்டோம் பாரு நானே. என்னது? கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். என்னது? கிறிஸ்துவாக என்னில் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவாக. 3வது ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் பல குடும்பங்களில் பிறந்திருந்தாலும், தாய் தந்தை வெவ்வேறாக இருந்தாலும், இந்த அப்பத்தை வாங்கும் பொழுது, இரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒரே உடலாக, ஒரே குடும்பமாக மாறுகிறீர்கள், இயேசுவின் குடும்பமாக மாறுகிறீர்கள். இதுதான் 3 ஆசீர்வாதம் இந்த புது நன்மையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இணைகிறார், நீங்கள் ஆண்டவரோடு இணைகிறீர்கள், மறு கிறிஸ்துவாக பிரதிபலிக்கிறீர்கள். 3வது இயேசுவின் உடலாக மாறுகிறீர்கள். இன்று தூயாவியருடைய விழாவை கொண்டாடுறோம். தூயாவியருடைய விழா. இந்த தூயா விழாவிலே ஆண்டவர் இயேசுடைய உடல் ரத்தத்தை வாங்க போறீங்க. அது மட்டும் பத்தாது, தூயாவின் கனிகளாலும் கொடைகளால் நிரப்பப்பட வேண்டும். திருச்சபையின் உறுப்புகளாக, உடலாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். புனித தாமஸ் அக்வினாஸ் ஒரு சின்ன கோவிலில் வேண்டிக்கிட்டு இருந்தாராம். நல்லா கவனிங்க. திடீரென்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தீ பற்றி கொண்டதாம். கோயில் முழுவதும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது பயங்கரமாக. இவருக்கு என்ன செய்யும் தெரியல. உடனே ஓடி போய் அங்கேருந்து நற்கருணை பேழை இருக்க தெரியுமா, நற்கருணை பேட்டி நம்ம ஆலயத்தில் இருக்க தெரியுமா, அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் தீயினால் கருகி போகிறோம், செத்து கொண்டிருக்கிறோம், காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு அற்புதம்! கொஞ்ச நேரத்தில் அந்த தீயானது கம்ப்ளீட்டா சடனா அணைந்து விட்டதாம். யாருக்கு ஒரு ஆபத்து ஏற்படவில்லையாம். அவர் நற்கருணை பேழையை கட்டி பிடித்து கொண்டு கத்தினாராம், இயேசுவே நற்கருணை ஆண்டவர் எங்களை காப்பாற்றும், செத்து கொண்டிருக்கிறோம். தீ கப்புன்னு அடங்கி விட்டதாம். இன்று நமக்குள் காமத்தீ, காய்மகரத்தீ, பொறாமை தீ, கோபம் தீ, அகங்காரத்தீ, ஆணவத்தீ இவையெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சுட்டெரிக்கின்ற ஒரு உயிர் மூச்சு எது? நற்கருணை. இவற்றையெல்லாம் சுட்டு எரிக்கின்ற ஒரு உயிர் மூச்சு நற்கருணை. ஆகவே தான் பங்கு சாமியாருங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு 10 வயசுலே புதுநன்மை கொடுங்க. எதுக்கு சொல்கிறாங்க? திருச்சபை சொல்லுதில்ல வரையறை, 10 வயசில் இது கொடுங்க அப்படி. இதுக்கு தான் நல்ல 20-25 வயசு வரைக்கும் வளர விட்டுறது. அவன் எல்லா தீய்க்கும் ஆளாகி பொசுங்கி போயிடுவான். அவர் மட்டும் புதுநன்மை கொடுக்கறது எப்பொழுது? கல்யாணத்துக்கு முன்னாடி. சாமியாட்டு வந்து சண்டை போடுறது. ஏன் தரமாட்டியா? நேற்று ஒரு அம்மா வந்து சண்டை போடுது. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிருச்சான். அவனுக்கு 20 வயசு ஆக போகுது. வந்து சண்டை போடுது, என் புதுநன்மை கொடுங்க என் பிள்ளைக்கு அப்படின்னுது. எத்தனை வருஷம் எங்கேம்மா போயினா? காணாமல் போயிட்டேன். போ அப்படியே. வேறு என்ன சொல்ல முடியும்?
இந்த தீகள் எல்லாம் அணைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நற்கருணை உள்ள செல்லணும். அப்பொழுது அனைத்து அணைக்கப்படும். இயேசு வாழ ஆரம்பித்து விடுவார். தூயாவை நம்மை வழிகாட்டி விடுவார். இந்த மகிழ்ச்சியான நாளிலே அன்பு பிள்ளைகளை வாழ்த்துவோம். முதல் விருந்து வாங்கியிருக்கின்ற பிள்ளைகளை அந்த ஆண்டவர் இயேசு திடப்படுத்த வேண்டுமாய், பக்குவப்படுத்த வேண்டுமாய், அனைத்து ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டுமாய், தூய் ஆவி அனுப்பி கொடைகளாலும் கனிகள் நிரப்பப்பட வேண்டுமாய் தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அவர்களை வாழ்த்துவோம். திருப்பலியில் பங்கெடுப்போம். எழுந்து நிற்போம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். ஆரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. நல்லாயனம் இறைவா, இயேசுவின் நற்செய்தி பணி தொடர அவர் ஏற்படுத்திய திரு அவையை வழிநடத்த இறை தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், இறைப்படியாளர்கள் மற்றும் இறை மக்கள் அனைவரும் இறை சித்தப்படி வாழவும், இயேசுவின் எல்லாற்றையும் அன்பு பிரதிபலிக்கவும், கண்ணாடியாகவும் வளரும் தலைமுறைக்கு முன்னோடியாகவும் தமது வாழ்வை அமைத்து கொள்ளவும், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைக்கவும் நீடிக்கவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே என்ற புனிதர் அசிசியின் ஆசிரை வாக்கை இம்மண்ணின் மைந்தர்களும் கேட்கவும் அதன்படி நடக்கவும் இறையருள் வேண்டுவோம். ஆணவம், பேராசை, அதர்மம் நீங்கி உலகத் தலைவர்கள் ஒற்றுமையுடனும் பரஸ்பர அன்புடனும் மனித நேயம் காக்கவும் தலை தோங்கவும் வேண்டிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யவும், இரக்கத்தோடு நல்ல ஆட்சி செய்யவும், பகைமை நீங்கி போர் ஒழிந்து உலகம் நல்லமைதி பெறவும் மக்கள் நிம்மதி பெறவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆன்ம வாழ்விலும் ஞான வாழ்விலும் எண்ணிலடங்கா அக்கறை கொண்டு விசுவாசத்தின் விதைகளை விதைத்து திருவிருந்தின் அருமையை உணர செய்து எங்கள் அன்பின் பாதையில் நடத்தி வரும் எங்கள் பங்கு தந்தை அருட்பணி அருள் சேவியராஜ் அவர்கள், உதவி பங்கு தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் மற்றும் அனைத்து குருக்களையும் இன்று நன்றியுடன் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உம்மை பற்றிய என் நினைவுகள் கடற்கரை மணலை விட அதிகம் என்ற இறை வார்த்தையைப் போல் எங்களை உருவாக்குவதே உமது உன்னத திருப்பணி என்று ஆன்மீக வாழ்வை பற்றிய அதிகம் அக்கறை கொண்டு எங்களை இறைவனிடம் நெருக்கமாக நடத்தி வரும் தந்தையர்களின் அர்ப்பணிப்பு வாழ்வை ஆசிர்வதியும். அவர்கள் சேவை செய்யும் இடங்கள் அனைத்தும்
அருளும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகட்டும். எல்லாம் அல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வரம் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இயேசுவே, இன்று எங்கள் இதய வாசல் திறக்கின்ற நாள். அன்போடு உம்மை ஏற்கும் அருள் நிறைந்த புனித நேரம். எங்கள் உள்ளங்களை உமது ஆலயமாக தேர்ந்தெடுத்தவரே, உம்மை தங்க வைக்கும் இதயமாய் எங்களை என்று மாற்றும். பாவத்தின் இருள் அகற்றி பரிசுத்தத்தின் ஒளி தரும். புனிதர்கள் நடந்த பாதையில் நாங்களும் நடக்க அருள் புரியும். எங்கள் உதவி இன்றியே எங்களை படைத்த இறைவனே, எங்கள் சம்மதத்தோடு உம்மை அன்பாய் ஏற்கும் மனம் தாரும். இன்று முதன்முறையாக உமது திருவுடலை ஏற்கும் இந்த தருணம் எங்களுக்கு புது வாழ்வின் தொடக்கமாகட்டும். நல்லதை செய்வதில் உறுதியும் ஜெபத்தில் நிலைத்திருக்கும் ஆவலும் பிறரை அன்பு செய்யும் மனமும் தாரும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எங்கள் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் மற்றும் எங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு உறுதுணையாய் நிற்கும் எங்களை இறை வழியில் நடத்தி செல்லும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இறை ஆசீரை நிறைவாய் பெற மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 1 இறைவாக்கு 7 சொல்கின்றது, ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தையே, எங்களுடைய உள்ளத்திலே சொல் எழும் முன்பே அதை நீர் அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய தேவைகளையும் அறிந்திருக்கின்றீர். இப்பொழுது எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளையும் எங்களுடைய நாட்டினுடைய தேவைகளையும் ஒரு பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். அவற்றில் சிறந்தது எதுவோ அவற்றை எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அற்புதங்கள் செய்கின்ற ஆண்டவரே, ஒரு சிறு பிள்ளையின் 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொண்டு 1000 பேரின் பசியை தீர்த்த அன்பின் இயேசுவே, இன்று எங்கள் சிறு இதயங்களையும் எளிய வாழ்வையும் அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் போல உன் திருக்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். சிறியது என்று உலகம் நினைப்பதை உம் அருளால் பெரியதாக்கும் ஆண்டவரே. எங்கள் சிறு கனவுகளை நம்பிக்கையின் விதைகளாக மாற்றும். முதல் முறையாக உன் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஏற்கும் இந்த புனித நாளில் எங்கள் உள்ளங்களில் விசுவாசத்தின் தீபம் என்றும் எரிய செய்யும். 5 அப்பங்கள் பெருகியது போல் எங்கள் வாழ்வில் அன்பு பெருகட்டும். 2 மீன்கள் பகிரப்பட்டது போல் எங்கள் வாழ்வும் பிறருக்கு ஆசீர்வாதமாகட்டும். எங்கள் சிறு வாழ்வை அருள் நிறைந்த சாட்சியாக மாற்றும் இயேசுவே, எங்கள் குடும்பங்களையும் குழந்தை மனங்களையும் ஆசீர்வதித்து உம்மோடு இணைந்த வாழ்வில் என்றும் வழி நடத்தும். எங்கள் அன்பின் காணிக்கையை ஏற்று எம்மை ஆசீர்வதியும். உம் அற்புதத்தின் சாட்சியாக நாங்கள் வாழ உம் அருளையும் ஆசீரையும் தாரும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலின் எல்லாம் வல்ல தந்தையாகிய இவனுக்கு ஏற்றுதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரை எங்களை நிறையுண்மை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நன்னாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, சிறப்பான விதத்திலே இன்று உமது திரு உடலும் திரு ரத்தத்தையும் முதல் விருந்தாக வாங்கியிருக்கின்ற எம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. தூய ஆவியார் துணையாளரை அனுப்பி கனிகளாலும் கொடைகளால் நிரப்பி வழிநடத்துவீராக. இந்த உலகத்தில் இனி வரும் நாட்களில் மறு கிறிஸ்துவாக பிரதிபலிக்க செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை அசிசியார், தாய் கிளாரா, அம்மா கோடியர், புதர் அந்தோனியா, புனித தந்தை பியோ, இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் மற்றும் உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனோ நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அனைவரும் கண்களை மூடி உலக அமைதிக்காகவும் நம்முடைய உள்ள அமைதிக்காகவும் அன்றாடவும். உலகம் தர முடியாத சமாதானத்தை, அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். உலகம் தரக்கூடிய சமாதானத்தை என் நேரத்திலும் யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய சமாதானம் நிலையான சமாதானம், யாரும் எடுக்க முடியாத, நம்மிடமிருந்து எடுக்க முடியாத சமாதானம். ஆண்டவர் இயேசு தரக்கூடியது உண்மையான, என்று நிலைத்திருக்கக்கூடிய சமாதானம். அந்த சமாதானம், அந்த அமைதி நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய இல்லத்திலும், நம்முடைய நாட்டிலும், இந்த உலகிலும் நிலவ வேண்டும் என்று மன்றாடவும். தூய ஆவியானவர் இந்த அமைதியை நம்முடைய உள்ளத்திலே பொழிவாராக. உலகிற்கு நிறைவாய் இந்த அமைதியை தருவாராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். தார்மீகம் காணும் மயிலாக நாளும், என்னாவில் ஆனந்த ராகம்.
வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாடும் தெய்வம் உணவாக வந்தார். அனைவரும் இணைந்து முதல் திருவிருந்து பெற்றிருக்கின்ற அன்பு பிள்ளைகளோடு நற்கருணை ஆண்டவரிடம் தூய பியோவின் மன்றாட்டை சொல்லுவோம். நான் சொல்ல சொல்ல திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. குறிப்பாக புதுமை பெற்ற பிள்ளைகள் சத்தமாக சொல்லணும். என்னோடு தங்கும் ஆண்டவரே, என் இதய ஒளியே, என் ஒப்பற்ற மகிழ்வே, உம்மை நான் நற்கருணை திருவிருந்தில் இனங்காண என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் ஆண்டவரே, எளிதாக உம்மை மறந்து உதறிவிட்டு அடிக்கடி தவறி வீழ்கிறேன். என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம் குரல் கேட்டு உம் சித்தம் உணர்ந்து உம்மை நான் பின் செல்ல என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம் உறவில் வாழ்ந்து நம்பகமாக இருக்க என்னோடு தங்கும் ஆண்டவரே, ஆபத்து நிறைந்த வாழ்வில் நான் துணிவு கொள்ள என்னோடு தங்கும் ஆண்டவரே, தெய்வீக ஆறுதல் பெறுவதை விட உமது பிரசன்னம் ஒன்றே பெருங்கொடையாக என்னோடு தங்கும் ஆண்டவரே, எப்போதும் என் உள்ளம் உமக்கு ஆறுதலின் இடமாகவும் அன்பு வாழும் கூடாரமாகவும் அமைய என்னோடு தங்கும் ஆண்டவரே, இம்மையிலும் மறுமையிலும் உம்மை என் நிறை உள்ளத்தோடும் நிலையான பாசத்தோடும் அன்பு செய்ய என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஆமென். ஆமென். அன்பின் அருள்மிகு ஆண்டவரே, இன்று உம் திருவிருந்தை உன் திரு உடலையும் இரத்தத்தையும் முதலாக அருந்தியிருக்கும் எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக பெற்றோர்களாகிய நாங்கள் நன்றியோடு நிற்கின்றோம். இவர்கள் சிறுத்த முதல் நாளிலிருந்து இறை அருளின் ஒளியில் வளர வேண்டும் என்று கனவு கொண்டோம். இன்று அந்த கனவு உம் பலிபீடத்தின் முன் மலர்கின்றது. எங்கள் செல்ல பிள்ளைகளே, இன்பத்தை உலகம் தரலாம், ஆனால் உண்மையான ஆனந்தத்தை உங்கள் இதயங்களில் உருவாக்குவது இறைவனின் அன்பே என்பதை நீங்கள் என்றும் உணர வேண்டும். இன்று உங்கள் கண்களில் தெரியும் அந்த தூய மகிழ்ச்சியையும் உங்கள் உள்ளங்களில் பொங்கும் அந்த இறை உணர்வையும் கண்டபோது எங்கள் இதயங்கள் நிறைவடைகின்றன. நீங்கள் இன்று சிறு சிறு அடிகளை எடுத்து வைத்து இயேசுவை நெருங்குகின்றீர்கள். நாளை ஞானத்தில் உயர்ந்த சிகரங்களை தொட்டு இறை அருளின் பாதையில் பெரியவர்களாக உயர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். உலக வெற்றிகள் மட்டுமல்ல, இறை ஞானத்தின் செல்வங்களையும் சேகரித்து உண்மை, அன்பு, பரிசுத்தம் நிறைந்த வாழ்வை அமைத்திடுங்கள். நாங்கள் உங்களுக்காக தோணிகளாய் இருப்போம், அன்பின் கரங்களாய் இருப்போம். ஆனால் நீங்கள் மட்டும் இறைவனோடு இணைந்து வாழ்ந்து வீட்டையும் நாட்டையும் பங்கையும் திருச்சபையையும் தாங்கும் நல்ல தலைவர்களாக மலர வேண்டும். வாழ்க்கையில் கல்வி மட்டும் போதாது, இறை மதிப்பீடுகளும் உங்கள் இதயங்களில் வேர் ஊன்ற வேண்டும். அந்த இறை மதிப்புகளோடு நீங்கள் உயர்ந்து நிற்கும் நாளில் உங்களை பார்த்து மகிழ்வோர் நாங்களாக இருப்போம். இன்று அணிந்திருக்கும் இந்த வெள்ளை உடையைப் போலவே உங்கள் உள்ளங்களும் என்றும் தூய்மையாக நிலைத்திருக்கட்டும். இறைவனை ஏற்றுக்கொண்ட ஆலயங்களாய் வாழ்ந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உலக பயணத்தை தொடருங்கள். பரிசுத்த ஆவியரின் கொடைகளாலும் கனிகளும் நிரம்பி வழியட்டும். இன்று உங்களின் இதயங்களில் ஏற்பட்ட இறை ஒளி என்றும் அணையாமல் காக்கப்படட்டும்.
உங்களை கருவில் தாங்கி கண்ணீரில் வளர்த்து விசுவாசத்தில் வழிநடத்திய பெற்றோர்களுக்கும் அன்போடு உருவாக்கிய குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகின்றோம். முக்கியமாக இன்றைய முதல் திருவிருந்து விழாவை எங்கள் குழந்தைகள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாற்றிய எங்கள் பங்கு தந்தை அருட்பணி அருள் சேவியராஜ் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை பிரான்சிஸ் சேவியராஜ் அவர்களுக்கும் மற்ற தந்தையர்களுக்கும் எம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் மகிழ்வையும் உரித்தாக்குகின்றோம். இறைவன் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பாராக. இறை சித்தப்படி விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றுவாராக. இன்று போலவே என்றும் நீர் மகிழ்ச்சியோடும் இறை உணர்வோடும் புதிய பொழிவோடு வாழ இறை அருள் புரிவாராக. இப்போது அனைவரும் ஒரு கணம் கண்களை மூடி நம் அன்பு பிள்ளைகளுக்காக மொனமொன்றாய் ஜெபிப்போம். எங்கள் அன்பு பெற்றோரே, உங்கள் கனவுகளை நினைவாக்குவோம் என்று உறுதி கூறுகிறோம். டியர் ஃபாதர்ஸ், எங்கள் ஆன்மீக பயணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்ற நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தருவோம். எங்கள் ஞான பெற்றோரே, உறவினர்களே, பங்கு இறைமக்களே, உங்கள் ஜெபங்களில் எங்களை மறவாதீர்கள். அனைவருக்கும் நன்றி. அன்பு குழந்தைகளே, நீங்கள் மட்டும் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. அப்படியே அந்த பக்கம் திரும்புங்க. பெற்றோர்களை பாருங்கள். அவர்கள ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, தேவதைகள் மாதிரி, ஆண் தேவதைகள் பெண் தேவதைகள் மாதிரி. கடவுளை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவித்துக் கொள்வோம். இதே மகிழ்ச்சி, இதே புனிதம் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நீடிக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். இப்படி திரும்பிக்கங்க. மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த புனிதத்தில் நிலைத்திருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 13 இறைவாக்கு 14 சொல்லுகின்றது. ரோமையர் 13 இறைவாக்கு 14. நீங்கள் கிறிஸ்துவை ஆடையாய் அணிந்திருக்கின்றீர்கள். உங்கள் ஸ்கூலில் மாறுவேட போட்டி இருக்கும். உட்காருங்க. மாறுவேட போட்டி இருக்கும். இந்த மாறுவேட போட்டி போகிறப்ப பாரதியார் மாதிரி வேஷம் போட்டு போனீங்கன்னா எப்படி பேசுவீங்க? பாரதியார் மாதிரி பேசுவீங்க. காந்தி மாதிரி ஒரு வேடம் போட்டிருந்தீங்க அப்படின்னா காந்தி மாதிரி பேசுவீங்க. சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி வேடம் போட்டிருந்தீங்கன்னா அது மாதிரி பேசுவீங்க. திருவள்ளுவர் மாதிரி வேடம் போட்டிருந்தீங்கன்னா அது மாதிரி பேசுவீங்க. இப்போ என்ன உடை அணிந்து கொள்கின்றீர்களோ அந்த கேரக்டராக நீங்கள் மாறுறீங்க. அப்படி தானே? ஆண்டவர் இயேசுவை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா அந்த கேரக்டராக மாறிடணும். கிறிஸ்து கேரக்டராக, ஆண்டவர் இயேசு அந்த கேரக்டராக நீங்கள் மாறிடணும். அதனால் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லோருமே ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாற்றத்தை பார்க்க வேண்டும். பொறுமையாக, மகிழ்ச்சியாக, அன்போடு, கனிவோடு, பாசத்தோடு பழகுவது, உதவி செய்வது, உங்களுடைய பெற்றோருக்கு உதவி செய்வது, தேவையில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய பெரியோர்களுக்கு உதவி செய்வது, இந்த குணங்கள் உங்களில் வளர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்திருக்கின்றீர்கள், நற்கருணை பெற்றதன் வழியாக. ஆகவே தொடர்ந்து அந்த நிலையிலே, அந்த புனிதத்தில் நிலைத்திருக்க தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வழங்குவாராக. இந்த நிகழ்வுகள் எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு, குறிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தை ஊட்டுவதற்கு பல்வேறு நபர்கள் இதற்காக உழைத்திருக்கின்றார்கள். சிறப்பாக திருச்சிலுவை அருட் சகோதரி ஜூலி அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். மாரத்தான் ரேஸ் ஓடுற மாதிரி எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ஜெபம் சொல்லிக் கொடுப்பது, பிள்ளைங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மெழுகுதிரி ஏற்பாடு பண்ணுவது, எல்லா வேலைகளையுமே பொறுப்படுத்தி கொண்டு நம்முடைய பிள்ளைகள் மீது தனி பாசம், அவர்களுக்கு அக்கறை, ஆகவே ஞான காலத்தில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லா வேலையுமே பொறுப்படுத்தி கொண்டு செய்தார்கள். ஆகவே நம்முடைய பங்கின் சார்பாக சகோதரி ஜூலி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you sister. அதே போன்று இந்த பீடமானது அழகுற அமைய உதவி செய்த அருள் சகோதரி திருச்சிலுவை சகோதரி புஷ்பா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவங்களாம் லீவுக்கு போக வேண்டியது, ஆனால் நமக்காக இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து உழைத்த அருள் சகோதரி பரி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கினுடைய ஞான காரியங்களிலே வளர்ச்சி இருக்கின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக திருச்சிலுவை அருள் சகோதரர்களுடைய பங்கு மிக மிக ஒரு முக்கியமான அங்கம் வகுக்கின்றது என்றால் அது மிகையாகாது. எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுடைய உதவியை நாடலாம். மனமு அவர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே
நம்முடைய பங்கின் சார்பாக அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், தலைமை அருட்சகோதரி ஸ்ரீ புஷ்பம் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து உழைக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். நம்முடைய பங்கு மேய்ப்பு பணி குழுவினருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, முன் வந்து தங்களால் இயன்ற அளவு அனைத்து உதவிகளுமே செய்யக்கூடிய நம்முடைய பங்கு மேய்ப்பு பணிக்குழுவினர், அதாவது பங்கு பேரவையினர், திரு நெல்சன் அவர்களோடு இணைந்து உழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடகர் குழு நம்பர் சின்னதாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் லீவுக்கு போயிட்டாங்க போல் இருக்கு. அதனால் வந்து இந்த பாடகர் குழு நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து நமக்காக பாடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களுக்குள்ளே இந்த நிகழ்வானது சிறப்பாக அமைய நம்முடைய அருட்தந்தையர்களை கேட்டிருந்தோம். நம்முடைய இல்லத்தினுடைய உதவி அதிபர் அருட்தந்தை கிறிஸ்ராஜ் அவர்களும், நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபர் அருட்தந்தை அந்தோனிதாஸ் அவர்களும் இன்றைய நாளிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். இவங்களுக்கு அடுத்தடுத்து பூசை இருக்குது, 2-3 பூசை இருக்குது. நான் வந்து நேற்று இரவு தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து திவ்ய நற்கருணை முதலாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்க இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன உடனே மனமு வந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு அவருக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய பங்கின் சார்பாக அருட்தந்தை கிறிஸ்ராஜ் மற்றும் அருட்தந்தை அந்தோனிதாஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒழுங்குற அமைய எல்லா வகையிலுமே உதவி செய்த நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கிட்ட எப்பொழுதுமே ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா போதும், அதை பற்றி கவலை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். ஆலோசனை தந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று ஒரு கலந்துரை செய்து எல்லாத்தையுமே சரிவர செய்து முடித்து விடுவார். இது தொடக்கத்திலிருந்து கடைசி வரை எல்லா காரியங்களிலுமே ஈடுபட்டு செய்தவர் அவர் தான். அதனால் ஒரு காரியத்தை கொடுத்துட்டோம் என்றால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, அதை பற்றி கவலை பண்ணுற அவசியம் கிடையாது. அனைத்து வேலைகளையும் மிக அழகாக ஒழுங்குற அமைத்து இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நல்லபடியாக நடப்பதற்கு உதவி செய்த நம்முடைய உதவி பங்கு தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக சிறப்பான விதத்திலே நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திருஅவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பரிசுத்த மரியாயே எங்கள் பரமரின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமரின் அன்றாடும். பரிசுத்த மரியாயே எங்கள் பரமரின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய்